ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். டாடா வேண்டாம், விபரீத முடிவு எடுக்காதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, மரியாதையாக மல்லியம்மா சமைச்ச சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்ற நம்ம வெண்பா அட்வைஸ் பண்ணாலுமே வீராப்பில் பார்த்தீங்கன்னா மாப்பு தனக்கு தானே வச்சுக்கிட்ட ஆப்பு தான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தோசையை உள்ள வாய்க்குள்ளே போகவும் முடியாத மெல்லவும் முடியாத அப்படியே ஒரு கஷ்டப்படுறாருங்க நம்ம விஜய். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா பக்கம் இருந்துட்டு உப்புமா வச்சுமா சப்புக்குன்னு சாப்பிட்றாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு நம்ம வீராப்பு ஈகோ பார்க்காதுன்னு பேசாத வயிறு நிரம்பாவது சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ அதுவுமே போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நம்ம வெண்பா பார்த்துட்டு நம்முடைய விஜயை பார்த்து நக்கலாக ஒரு ஸ்மைல் நாக்கை நீட்டி பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீராப்பில் யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டிலே கூட கண்டிப்பாக இந்த மாதிரி ஈகோ தனம்லாம் பார்க்காதீங்க. சோத்து விஷயத்தில் யாராக இருந்தாலும் கோபம் இந்த வெறுப்பு இதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம வயிறு நம்ம தான் நிரப்பணும் அப்படின்ட்டு அது யார் சமைச்சாங்க என்னன்றதை பார்க்க நம்ம பாட்டுக்கு அடித்து சாப்பிட்டு முடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிக்கணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி இப்போ கேட்குறாங்க, டாடா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை சாப்பிட்டீங்களான்னு கண்டிப்பாக வயிறு கோளாறு ஏற்படும், நீங்கள் ஒரு பக்கமாக வச்சுட்டு மல்லியம்மா சமைச்சதில் உப்புமா இருக்குது, அந்த உப்புமாவை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே மாப்புக்கு கேட்க மாட்டாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அக்கா ஏதாவது சொக்கா போட்டு பேசுவாங்க அப்படின்றதுனால விஜய் இப்போ இப்படி பண்ணுறாருங்க. நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா அதே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிடுங்க அப்படின்ட்டு சொன்னால் முடியவே முடியாதுன்றாங்க. அதுக்காக நம்ம மல்லி யோசிக்கிறாங்க, சரி நம்முடைய அம்மா கொடுத்த கயிறை மந்திர கயிறை எப்படியாவது விஜய் கயிறை கட்டியே ஆகணும், அதை மட்டும் கட்டினா மட்டும்தான் விஜய் நம்ம நினைக்கிற மாதிரி இருப்பார். இல்லைன்னா தான் அக்கா சொல்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பார். நம்மளை எப்போ பாரு ஏன் நம்ம பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்றத கொஞ்சம் கூட யோசிக்காத திட்டிக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த கயிறை கட்ட ஏதாவது ஒரு பிளான் பண்ணி ஆகணும், அந்த 2 ராட்சசிங்களும் வீட்டுக்கு வரவாளிக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி யோசிக்கிறாங்க. அதுக்காக நம்முடைய வெண்பாவோட உதவியை தாங்க கேட்க போகிறாங்க. வெண்பா உன்னால் ஒரு உதவி ஆகணும், தயவுசெய்து இந்த கயிறை உன் டாடாவோட கையில் மட்டும் கட்டிடு, எப்படியோ அவர் சாப்பிட்ட சாப்பாடு இப்போதைக்கு அவருக்கு செரிக்காது, அவருக்கு வயிற்றால தான் போகும், வயிறு தான் வலிக்கும், அதனால் அவர்கிட்ட நீ எந்த ஒரு விஷயம் சொல்லாத, சாமி கயிறுடாடா, இதை கட்டிக்கிட்டால் உங்களுக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு காட்டிடுறா செல்லம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்முடைய வெண்பா குட்டியாக அந்த கயிறை சிறப்பாக கட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் நம்ம மல்லி மேலே கோவப்பட போகிறாரா இல்லை இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஒழிச்சு கட்ட போகிறாரா அப்படின்றதாங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த கயிறோட மகிமையை பார்த்து நம்முடைய அன்னபூர்ணியம்மா ஷாக் ஆக போகிறாங்க. நம்ம எடுத்துகிட்டு கயிறுக்கா இவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ட்டு வேறு ஒரு எபிசோடில் இப்படி தாங்க கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.